ஸ்டாக் மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே போகுமான்னு பயப்படுறீங்களா? உங்க பேங்க் எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமா லாபம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதுதான் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட். இந்த ஃபண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பணத்தோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து கேஷ் மார்க்கெட்ல 100 ரூபா விக்குதுன்னு வச்சுக்கோமே. சோ அதே கம்பெனியோட ஃபியூச்சர் மார்க்கெட் வந்து 102 ரூபாய்க்கு இருக்கும். இப்போ இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா 100 ரூபாய்க்கு வாங்கி அதே நேரத்தில் 102 ரூபாய்க்கு அதை வித்துருவாரு. அந்த 2 ரூபா வித்தியாசம் தான் உங்களோட லாபம். மார்க்கெட் மேல போனாலும் கீழே போனாலும் இந்த விலை வித்தியாசம் கண்டிப்பா மாறாது. இதனால ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. இது யாருக்கெல்லாம் செட் ஆகும்? எனக்கு ரிஸ்க் எடுக்க பயமா இருக்கு, ஆனா பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட அதிக வட்டி வேணும்னு நினைக்கிறவங்க, ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்கு காசு சும்மா வைக்காம எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இது முக்கியமா உங்களோட டாக்ஸை மிச்சப்படுத்துறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் வந்து ஒரு ஹைபிரிட் ஃபண்டா இருந்தாலும் இதோட டாக்ஸேஷன் வந்து ஈக்விட்டி ஃபண்ட் மாதிரி தான் இருக்கும். இதனால டெப்ட் ஃபண்ட்ஸை விட இதுல ரொம்ப கம்மியா தான் டாக்ஸ் வரும். ஸோ மார்க்கெட் ஏறுது இறங்குதுன்ற டென்ஷன் இல்லாம ஒரு டீசென்டான லாபம் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்டை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்களும் ரிஸ்க் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.